திருக்குறள் விழாவின் கதாநாயகி அவர்களை பற்றி நாங்கள் குறிப்பிட வேண்டும். சாத்விக ஓசை மொன்றியல் மாநகரத்திலே கியூபெக் மாகாணத்திலே இன்றைய தினம் 2025ஆம் ஆண்டிலே பெரியதொரு விழா எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். 2வது ஆண்டிலே காலடி எடுத்து வைத்து மாபெரும் வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கின்ற ஆசிரியை திருமதி தயாபரி சர்மா, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஆனர்ஸ் மேத்தமேட்டிக்ஸ், முன்னாள் யாழ் பல்கலைக்கழக வவுனியா பல்கலைக்கழக கணித பாட விரிவுரையாளர், மொன்றியல் அகரம் வானொலியிலே கடந்த காலங்களிலே அறிவிப்பாளராக பணியாற்றியவர். சாத்வீக ஓசை நிறைவி அரங்கூறும் வள்ளுவனுக்கே பெருவிழா எடுத்த பெருமைக்குரிய ஆசிரியை, உள்ளத்தால் பொய்யாது தொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். திருக்குறளை அழகாக வாசிக்க வேண்டும், அழகு தமிழிலே வாசிக்க வேண்டும். நாம் எமது மனதால் கூட பொய் நினைக்காதே தூய உள்ளத்துடன் எல்லோருடனும் பழகினால் நாம் உலகத்தார் எல்லோர் உள்ளங்களிலும் நிச்சயமாக வாழ்ந்து கொண்டிருப்போம் என்கின்றது திருக்குறள். இவ்வாறு அன்பு, ஒழுக்கம், அடக்கம், அருள், அறிவு, ஊக்கம் போன்ற இன்னும் பல மனித பண்புகளை வலியுறுத்தி வாழ்க்கை நெறிகளை போதிக்கின்றது தெய்வ புலவர் நமக்கு தந்த திருக்குறள். இது இல்லற வாழ்க்கை, குடும்ப உறவுகள் மற்றும் சமுதாயத்தோடு இணைந்து அனைவரும் நல்ல வழியிலே வாழ தேவையான நீதிகளையும் பண்புகளையும் எடுத்துரைத்து மனித வாழ்வை சிறப்பானதாகவும் இனியதாகவும் ஆக்கும் பண்பாட்டு வழிகாட்டியாக திகழ்கின்றது. நடந்திடுவோம், குறள் வழி பெற்றிடுவோம், நம் வாழ்வில் ஒளி எம்மை இறைவன் நன்றாக படைத்தனன், தம்மை தமிழ் பாடி உலகம் உய்யும் வகையில், தம்மை தமிழ் பாடி உலகம் உய்யும் வகையில் நாமும் நன்றாக வாழ்வதற்கே என்று சாத்வீக ஓசையின் ஆசிரியை திருமதி தயாபரி சர்மா, பிஎஸ்சி ஆனர்ஸ் மேத்தமேட்டிக்ஸ், முன்னாள் யாழ் பல்கலைக்கழகம் வவுனியா பல்கலைக்கழக கணித பாட விரிவுரையாளர், முன்னாள் மொன்றியல் அகரம் தமிழ் வானொலி அறிவிப்பாளர், சாத்வீக ஓசை மொன்றியலின் ஸ்தாபகர். அவருடைய பயணம் தொடர வேண்டும். எல்லோரும் ஆசிரியைக்கு உற்சாகமான ஒரு கரகோஷத்தை கொடுங்கள் பார்ப்போம். நன்றி.